டேட்டாவை எடுத்து பாருங்க. எனி 5 years ரோலிங் ரிட்டர்ன். அது கூட இப்போ உங்களுக்கு இதெல்லாம் சார் நீங்கள் இந்த டேட்டா கிட்டலாம் சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் எப்படி பார்க்கறது தெரியாது. ஒன்றும் இல்லை, வி ஆர் லிவிங் இன் த ஏஐயில் போடுங்க. வாட் இஸ் த ரோலிங் ரிட்டர்ன் ஆஃப் மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் ஃபண்ட் சின்ஸ் 2010 ஆர் சின்ஸ் 2005 ஆர் யூ புட் அண்ட் இது அது வந்து தூக்கி அடுத்த 5 நிமிஷத்தில் ஆவரேஜ் ரிட்டர்ன் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து என்னென்னா எனக்கோ 5 வருஷத்துக்கு மேலே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னதுன்னா ஏன் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா காமன் மேன் ஏற்கனவே வந்து சம்படி இஸ் புவர், அவங்கள்ட்ட மணி சம்பாதிக்கலை அப்படின்னதுன்னா இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அல்லது ஏதாவது என்றைக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் உடனே அது திரும்பி இருக்கும், அதை பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதை மட்டும் பெருசாக பார்த்துட்டு இது மாதிரி சொல்லக்கூடிய பர்சன். ஸோ இஃப் எனிபடி அதை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னதா இருந்ததுன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பை தவிர வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பக்கமே யாரும் போக மாட்டாங்க.